ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல்ல 3வது முறையா பிச்சை போடுறது மாதிரி உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம். நாம் தமிழர் கட்சிக்கு இந்த முறையாவது ஓட்டு போடுங்கன்னு அந்த கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேண்டுகோள் விடுத்திருந்தாரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொகுதிக்காக நேற்று சீமான் அந்த பகுதியில பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாரு. அதுல நிறைய விஷயங்கள் பேசினாரு. அவரோட பிரச்சார பேச்சுல ஒரு சில சிறப்பு அம்சங்கள் இருந்தது. அது என்னன்னா, திராவிடனுக்கு ஒரு பெரியார் தான், ஆனா தமிழர்களுக்கு 1000 பெரியார் இருக்காங்க. டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை நான் எதிர்த்த பின்னதான் முதல்வர் மு.க. ஸ்டாலின் எதிர்த்தார். இப்போ டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதுக்கு உரிமை கோர்றாரு. ஆனால் அந்த டங்ஸ்டன் திட்டத்தை உரிமை கொண்டாடினா எப்படிப்பா? எல்லாருமே தான் போராடணும். அந்த போராட்டத்துக்கான ஒரு பதிலா தான் ஒன்றிய அரசு இதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை விட்டு நான் தான் முதல்ல சொன்ன எல்லா கட்சிகளும் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டா யாராதான் நம்புறது? திமுக தரப்பு பாஜக இதை சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறாங்க. சீமான் தரப்பு நாங்க தான் முதல்ல பேசணும், திமுக இதை சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பேசுறாரு. சரி விடுவோம். தொடர்ந்து பிரச்சாரத்துல ஈடுபட்ட சீமான், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா சிங்கள கடற்படை ஒரு தமிழ்நாட்டு மீனவனை கூட தொட முடியாது, அப்படியும் தொட்டுத்தான் பார்க்கட்டுமே, என்ன நடக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தெரியும். ஈரோடு பகுதியில வேளாண் தொழிலும் நெசவு தொழிலும் ரொம்பவே நலிவடைஞ்சு போயிருக்கு. இங்க நாங்க ஓட்டு கேட்க மட்டும் வரல, உங்களோட வாழ்க்கையோட மேம்பாட்டுக்காகவும் தான் வந்திருக்கோம். 100 நாள் வேலை திட்டத்தை நாங்க எதிர்க்கல. நாடே கடன்ல இருக்கும்போது வேலையே செய்யாம இருக்கிறவங்களுக்கு எதுக்கு சம்பளம் தரணும்னு தான் நாங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டுக்கு இந்தி மொழி பேசுறவங்க எல்லாருமே படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க கூட இந்தி மொழி மட்டும் இல்ல, அவங்களோட பண்பாடும் கலாச்சாரமும் படையெடுத்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம மக்கள் கிட்ட இந்தி மொழியில தான் பேசுறாங்க. திருப்பூர், ஈரோட்ல அரசியல் அதிகாரம் அவங்க கைக்கு போயிட்டு இருக்கு. ஈரோடு கிழக்கு தொகுதியில 3வது முறையா பிச்சை கேட்கறது போல உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்திருக்கோம். மறுபடியும் பிச்சை கேட்கறது மாதிரி கேட்கறதுக்காகவாச்சும் எங்களுக்கு இந்த முறை நீங்க ஓட்டு போடணும். இலவச செல்போன் தரோம், சிம் கார்டு தரோம், ரீசார்ஜ் தரோம்னு எல்லாருமே வெற்று வாக்குறுதி கொடுத்து வாக்கு கேட்பாங்க. ஆனா சொன்னது எதையும் அவங்க செய்ய போறது கிடையாது. நாங்க உங்க வாழ்க்கையை மேம்படுத்த வந்தவங்க, அதனால எங்களுக்கு மறக்காம ஓட்டு போடுங்க அப்படின்னு சீமான் தொடர்ந்து தீவிரமான பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராரு. ஆனா பிச்சை கேட்கறது மாதிரி ஓட்டு கேட்கிறோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எந்த அரசியல்வாதியும் இது வரைக்கும் யூஸ் பண்ணி நம்ம கேட்டது கிடையாது. முதல் முறையா சீமான் இந்த மாதிரி ஓட்டு பிச்சை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொன்னது அந்த மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாலும், சீமானோட பேச்சுல மயங்கி போய் அவருக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பார்க்கலாம் இதெல்லாம் கடந்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல்ல எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சி ஸ்கோர் பண்றாங்க அப்படின்னு. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.